ஹே காய்ஸ், இப்ப எல்லாருமே வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஓகே. இப்ப நீங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அடுத்ததா பப்ளிக் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரே வீடியோல சயின்ஸ்ல வந்து நம்ம ஈஸியா எப்படி சென்டம் எடுக்கிறது? சோ அதுக்கான ஒரு முக்கியமான கொஸ்டின் பேங்க்க ரெடி பண்ணி தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். இப்ப டிஸ்பிளே நீங்க அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? சோ இதுல நான் 3 பிடிஎஃப்பா ரெடி பண்ணியிருக்கேன். 1 மார்க் தனியா, 2 மார்க் தனியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின்ஸ் தனியா. 4 மார்க் கொஸ்டின் தனியான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு 3 பிடிஎஃப்பா நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரே வீடியோலயே காட்டப் போறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆ இத நீங்க படிச்சாலே வந்து சயின்ஸ்ல வந்து கண்டிப்பா சென்டம் எடுத்துறலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியல் நம்ம எப்படி ரெடி பண்ணணும், இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதுவரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து வச்ச ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நடந்த 9 பப்ளிக் எக்ஸாம்ஸ். அதாவது பப்ளிக் எக்ஸாம், அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி எக்ஸாம்லாம் நடந்துட்டு இருந்தீங்க இல்லையா? அதெல்லாம் சேர்த்து 9 கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த அத்தனை கொஸ்டின் பேப்பர்லயும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்து கலெக்ட் பண்ணி, அது எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி உங்களுக்கு லெசன் வைஸா பிரிச்சு நான் குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப அததான் நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்கீங்க. பாருங்க 4 மார்க்ஸ். லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு நான் எல்லாமே பிரிச்சு பிரிச்சு குடுத்திருப்பேன். இதுல வெறும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும் கிடையாது. ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு வந்து இதுலயே அட்டாச் ஆயிருக்கும். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து நம்ம குடுக்க கிடையாது. கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருந்துச்சோ, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து குடுத்துட்டோம். ஓகேங்களா? இதுல 7 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தனியா ஒரு பிடிஎஃப் குடுக்க கிடையாது. ஏன்னா 7 மார்க் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு 2 மார்க்கும், ஒரு 4 மார்க்கும் சேர்த்து தானே குடுப்பாங்க. சோ அதையுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, 4 மார்க்லயும், 2 மார்க்லயும் தனித்தனியா பிரிச்சுப்போம். சோ எல்லாமே உங்களுக்கு பக்காவா நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ப கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைசிஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். 1 இல்ல 2 இல்ல. அந்த 9 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் பார்த்தா நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அதுக்கோசரம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மொத சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்டர்லி, ஹால்ஃப் இயர்லின்னு சொல்லிட்டு மொத்தமா 50ல இருந்து 55 கொஸ்டின் பேப்பர் வந்து நான் அனலைசிஸ் பண்ணிட்டேன். ஆ ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர்ஸும் சேர்த்தி. இது எல்லாத்தையும் வச்சு அனலைசிஸ் பண்ணதுல நமக்கு கிடைச்ச கொஸ்டின்ஸ் தான் இது. இத நீங்க படிச்சாவே போதும். கண்டிப்பா உங்களால சென்டம் எடுக்க முடியும். நான் வந்து வெறும் 2 மார்க், 4 மார்க் மட்டும் நீங்க எடுத்துடலாம்னு சொல்ல கிடையாது. 1 மார்க்லயும் அதே மாரி தான். பாருங்க 2 மார்க் காட்டிட்டு இருக்கேன். 2 மார்க்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எல்லாமே இருக்கு. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து நெறையா தான் இருக்கு. வேற வழி இல்ல. நம்ம இதெல்லாம் படிக்கலாம். ஆனா எல்லாமே நீங்க ஆல்ரெடி படிச்ச கொஸ்டின்ஸாவே தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்க படிச்சது தான். ஒரு தடவ ரிவைஸ் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா இருக்கும். அந்த மாரி தான் இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ மட்டும் தான் நம்ம குடுத்துருக்கோம். ஏன்னா, எக்ஸாம்ல கேட்டது. அப்ப எவ்வளவு முக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதே மாரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. லெசன் வைஸ் வந்து நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து டாப் டூ பாட்டம் எடுத்து குடுத்துட்டோம். எல்லா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இப்ப நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம படிச்சா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா? சோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஒவ்வொன்னுத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸுமே நான் உங்களுக்கு இதுலயே குடுத்துட்டேன். சோ பயங்கர ஈஸியா இருக்கும் நீங்க படிக்கிறதுக்கு. ஆனா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா, இத டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். கொஸ்டின்ஸ தேடுறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு சிரமமே இருக்கக்கூடாது. எக்ஸாம் டைம்ல நீங்க கொஸ்டின்ஸ தேடி தேடி படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஸ்டின்ஸையும் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். டைப் பண்ண கொஸ்டின்ஸ லெசன் வைஸும் பிரிச்சுட்டோம். சோ இப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு பயங்கர ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ நீங்க இத இத என்ன பண்ணணும் அப்படின்னா, டவுன்லோட் பண்றீங்க, பிரிண்ட் போடுறீங்க, இத வச்சு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. எந்த அளவுக்கு நீங்க ஃபாஸ்ட்டா படிச்சு முடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா இது முடிஞ்சிரும். 1 மார்க்லாம் என்ன உங்களுக்கு 1 நாள் ஆகுமா? 2 மார்க்லாம் நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கிற மாரி தெரியும். ஆனா நீங்க படிச்சீங்க அப்படின்னா, ஒரு 2 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். அதே மாரி 4 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின் ஒரு 3 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரே 1 வாரம் கம்ப்ளீட்டா நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ப டியூஷன்ல நாம்பளே ரெடி பண்ணது. ஆ அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி, அதுல இருந்து ஒவ்வொன்னா டைப் பண்ணி நம்ம எடுத்தது. இதுல உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸும் இருக்கு. அட் த சேம் டைம் ப்ராப்ளம் கொஸ்டின்ஸும் இருக்கு. ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் தான் நாங்களும் பார்த்தோம். நெறைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஆனா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா, கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாம்ல 2 மார்க் அண்ட் 4 மார்க்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாவே. அதுவும் இல்லாம 7 மார்க்லயும் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க. சோ அதுக்கேத்த மாரி தான் எல்லாமே வந்து நான் குடுத்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. பயங்கர ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து கிடைச்சிரும் இல்லையா? சோ நம்மளோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்கோம்.
அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருப்பேன். ஸோ அதுல போய் நீங்க வந்து இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணா மட்டும் போதாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்க அத ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் படிச்சு ஈஸியா மார்க் எடுத்துப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப நீங்க இந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க கான்டாக்ட்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து நீங்க ஷேர் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ல நெறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான் 10க்கான ஒர்க் எல்லாம் ஓரளவுக்கு முடிக்க போறோம். இது முடிச்சோம்னா அடுத்து 12க்கான ஒர்க் வந்து நாங்க பார்க்க ஆரம்பிச்சிருவோம். 11த், 12க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அடுத்தடுத்த மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்க எல்லாத்துக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா?